பீனட் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த பிஸ்கட் வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதில் 2 பிஸ்கட்டை சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிங்கன்னா எதுவுமே தேவைப்படாது, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கு வந்து நான் 2 கப்பு வந்து நான் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இது வறுத்த வேர்க்கடலை தான். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அது அந்த எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த கப்பில் கடலை எடுத்தோமோ அதே கப்பில் நான் 2 கப்பு வந்து நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை சலிச்சிக்கோங்க. இது சலித்ததுக்கப்புறம் நான் 4 டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் சலிச்சுட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் ரோஸ் நெய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நெய் தேவையில்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் நெய் சேர்க்க போகும்போது ரொம்பவே மணமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரோஸ் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நீங்கள் கரெக்டான பதத்துக்கு தான் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது கம்மியாக இருந்தாலுமே பிஸ்கட் நல்லா இருக்காது, அதிகமாக போயிட்டாலுமே நல்லா இருக்காது. ஸோ மாவு பதம் இருக்குது இல்லையா, அது ரொம்பவே முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு வந்து நல்லா இருக்கணும். இந்த குக்கி கட்டர் இருக்குது இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையால் கூட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நான் கடலையை வந்து இந்த மாதிரி நான் மேலே வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை ப்ளேனாக செஞ்சால் கூட பிஸ்கட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு 150 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 7 நிமிஷம் தான் நான் வந்து இதை பேக் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக வந்து இந்த பிஸ்கட் வந்து ரெடி ஆயிருச்சு. சரண்யா தேவி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து குக்கீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க சிஸ்டர். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்கட் பார்த்தீங்களா, 7 நிமிஷத்தில் அந்த பிஸ்கட் வந்து ரெடி ஆயிருச்சு. கடையில் போய் அதை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காம 4 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். இதை செஞ்சு சாப்பிட்றதுனால இப்படி ஒரு ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இதே போல் ஹெல்த்தியான ரெசிபிலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.